சேலம் விரைவு ரயிலில் 5,78,00,000 ரூபாய் வங்கிப் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி டிஜிபி அசோக் குமார் உத்தரவிட்டுள்ளார். சேலத்திலிருந்து நேற்று முன்தினம் சென்னை வந்த சேலம் விரைவு ரயிலில் 5,78,00,000 ரூபாயை கொள்ளையடிக்கப்பட்டது. இது தொடர்பாக 20க்கும் மேற்பட்ட தனிப்படைகளை அமைத்து ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இதில் முன்னேற்றம் ஏற்படாத நிலையில் வழக்கு விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்றி டிஜிபி அசோக் குமார் நேற்று உத்தரவிட்டார். சேலம் முதல் சென்னை வரை 12 நிலையங்களில் ரயில் நின்றுள்ளது. இதில் சேலம் மற்றும் எழும்பூர் ரயில் நிலையங்களில் மட்டும் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டுள்ளதாகவும் இவற்றில் பதிவான காட்சிகள் ஆராயப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் 12 ரயில் நிலையங்களிலும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எனினும் கொள்ளைச் சம்பவம் எந்த இடத்தில் நடந்திருக்க வாய்ப்பு உள்ளது என்பதை விசாரணையில் ஈடுபட்டு வரும் போலீசாரால் உறுதிப்படுத்த இயலவில்லை என்று கூறப்படுகிறது. எனினும் கொள்ளையில் ஈடுபட்ட கொள்ளையர்களின் கைரேகை ரயில் பெட்டியில் பதிவாகியுள்ளதால் அதன் அடிப்படையிலும் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ரயில்வே ஊழியர்கள், வங்கி ஊழியர்கள் உட்பட பலரிடமும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் சென்னை இடையேயான ரயில் பாதையை ஒட்டிய இடங்களில் எங்கெங்கே சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன என்பதை ஆய்வு செய்து வரும் போலீசார் அதன் அடிப்படையிலும் விசாரணையை நடத்தி வருகின்றனர். இதனிடையே உள்ளூர் போலீசாரின் பாதுகாப்புடன் 4 சக்கர வாகனத்திலிருந்து நேராக ரயில் பெட்டியில் திங்கட்கிழமை இரவு பணம் ஏற்றப்பட்டதாகவும் இதுகுறித்து தங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை என்றும் ரயில்வே பாதுகாப்பு படை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில் பெட்டியில் பணம் ஏற்றப்பட்டுள்ள விஷயம் தெரிந்திருந்தால் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் வழங்கப்பட்டிருக்கும் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். இதனிடையே ரயில்வே பாதுகாப்பு படை இயக்குநர் பகத் ரயில் கொள்ளை குறித்து ஆய்வு செய்ய சேலம் புறப்பட்டு சென்றுள்ளார்.